ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னா நம்ம சேனலோட 100வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டைமாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். ஸோ எல்லாருமே வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாளில் வந்து என்னென்ன சம்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 5 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் லெசன் சொல்கிறேன். எக்ஸாம்பிளில் 1.3, 1.15, 1.18, 1.23, 1.24. அடுத்து எக்ஸசைஸ் சொல்கிறேன். 1.1ல் 6 7, 1.4ல் 9 10 12, 1.5ல் 8. இந்த 5 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த 2வது லெசன் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான். என்னோட பேர் வந்து லோகேஷ் கரன். நான் செகண்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6, 2.28, 2.29, 2.30, 2.34, 2.35, 2.39, 2.43, 2.56, 2.57. அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸு 2.5ல் 7 11 12, 2.6ல் 7 11 12, 2.7ல் 12, 2.8ல் 10, 2.9ல் 7. அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். செகண்ட் லெசன்லேருந்து எந்த 5 மார்க் கேட்டாலும் எழுதிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரிக்ஷன். நான் தேர்ட் லெசனில் உள்ள 5 மார்க்லாம் சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3.3, 3.10, 3.11, 3.18, 3.21, 3.22, 3.29, 3.35, 3.39, 3.71, 3.72, 3.73. இப்போ எக்ஸசைஸ் பார்ப்போம். 3.1ல் தேர்ட் சம், 3.2ல் ஃபஸ்ட்டு சம், 3.5ல் தேர்டும் ஃபோர்த்தும், 3.6ல் 5th 6th, 3.8ல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஸ்கொயர் ரூட்டு, 3.12ல் 3rd 4th 9th, 3.13ல் 3rd 4 5, 3.14ல் 4th 5th 6th, 3.19ல் 5th 11th 12th. இது எல்லாத்தையும் பார்த்தா 3 சம் வந்துடும். அடுத்த லெசன் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மனோஜ். இப்போ 4th லெசனில் உள்ள எல்லா இம்பார்ட்டையும் பார்க்க போகிறோம். 4.9, 4.21, 4.23, 4.25, 4.32. இப்போ எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 4.3ல் 5 7 8. இந்த லெசனில் 3 தியரம் இருக்குது. அதில் இது 2 நல்லா பார்த்துக்குங்க. இதில் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த லெசன் என் ஃப்ரெண்டு சொல்லுவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பூந்தமிழரசு. இப்போ 5வது செம்மில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்லாம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளில் 5.6, 5.15, 5.16, 5.27, 5.28, 5.36. எக்ஸசைஸ் சொல்கிறேன். 5.1ல் 5 6 9, 5.2ல் 10 12, 5.3ல் 9 11 14, 5.4ல் 7 9 10 11 12. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஹரிஷ்குமார். 6th லெசனில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.22, 6.28, 6.29, 6.31, 6.32, 6.33. எக்ஸசைஸ் 6.2ல் 3 4 5 6, 6.3ல் 3 4 5, 6.4ல் 1 3 5. இதெல்லாம் பார்த்தா இது வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அரவிந்த். நான் இப்போ இந்த வீடியோவில் 7th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்லாம் சொல்கிறேன். எக்ஸாம்பிளில் 7.5, 7.14, 7.22, 7.24, 7.25, 7.27. அடுத்த எக்ஸசைஸில் 7.1ல் 1 6 9 10, 7.2ல் 1 2 4 10, 7.3ல் 1 2 3 4 5, 7.4ல் 2 4 6 8. இந்த சம்மனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 7th லெசனில் உள்ள சம்மனா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த லெசன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான். என் பேர் வருண்ராஜ். 8th லெசனில் என்ன 5 மார்க் வரணும்னு இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் 8.4, 8.10, 8.19, 8.27, 8.29, 8.13. அடுத்து எக்ஸசைஸ் 8.3ல் 7 8 9, 8.4ல் 7 8 11 12. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வீடியோ பார்த்தீங்களா? ஸோ எங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து 100க்கு 100 வாங்கிடுவோம் சார், சென்டம் வாங்கிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் நீங்களும் எல்லாருமே வந்து சென்டம் வாங்கணும், எல்லாருமே வந்து நல்ல மார்க் வாங்கணும். அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் பசங்க வந்து ஒவ்வொரு லெசன்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த 5 மார்க் ஃபுல்லாக நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒன் வேர்டு கிராஃப் ஜாமெட்ரி, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின். ஸோ அது நீங்கள் எழுதினாவே வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. கண்டிப்பாக வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு ஆல். எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கு என்னுடைய வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ.